அலகு 7 மலேசிய தலைவர்கள். பாகம் 2. நீங்கள் கற்கப்போவது என்ன? பிரதமரின் பொறுப்புகள். பிரதமர் தலைமையிடுவதில் நாடு அடைந்த அடைவு நிலைகள். பிரதமரின் பொறுப்புகள். கூட்டரசு அரசியலமைப்பின் அடிப்படையில் மாட்சிமை தாங்கிய மாமன்னரால் பிரதமர் நியமிக்கப்படுகிறார். பிரதமர் நாட்டை நிர்வகிப்பதற்கு அமைச்சரவை, அமைச்சர்கள், பொதுச்சேவை பணியாளர்கள் ஆகியோர் உதவியாக இருப்பர். மாட்சிமை தாங்கிய மாமன்னருக்கு நாட்டின் நிர்வாகம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குதல். மாட்சிமை தாங்கிய 13ஆம் மாமன்னருடன் துன் அப்துல்லா ஆமாட் படாவி. மலாப் ஆட்சியாளர் மன்ற கூட்டத்தில் மாட்சிமை தாங்கிய மாமன்னருடன் கலந்து கொள்ளுதல். மலாப் ஆட்சியாளர் மன்றத்தின் 15ஆம் கூட்டத்திற்கு மாட்சிமை தாங்கிய மாமன்னருடன் டத்தோஸ்ரீ முகமத் நஜீப் துன் அப்துல் ரசாக் கலந்து கொண்டார். மாட்சிமை தாங்கிய மாமன்னர் நியமிக்கப்பட்டிருக்கும் அமைச்சரவையின் பட்டியலை முன்மொழிதல். டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அவர்களின் தலைமையில் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை. அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்குதல். விடுதலைக்குப் பின் தூங் அப்துல் ரஹ்மான் தலைமையேற்ற முதல் அமைச்சரவை கூட்டம். தேசிய கொள்கைகள் அனைத்தையும் திட்டமிட்டு ஒருங்கிணைக்கும் தலைமை நிர்வாகியாக இருத்தல். பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது அவர்கள் அமைச்சர்களின் தலைமை செயலாளர்களுடன் சந்திப்பு நடத்தியது. வெளிநாடுகளுடன் அரசதந்திர உறவையும் நட்பையும் மேற்கொள்ளுதல். 1977ஆம் ஆண்டு ஹொலிவுட் அன்வார் சாடட்டடான துன் ஹுசைனோனின் சந்திப்பு மலேசியாவிற்கும் எகிப்திற்கும் இடையே உறவை மேலும் வலுப்படுத்தியது. பிற நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த நாட்டை பிரதிநிதிக்கும் தூதர்கள், அரசதந்திரிகள் ஆகியோரை முன்மொழிதல். டான் ஸ்ரீ மற்றையன் முகமது யாகின் நிர்வாகத்தின் போது மாட்சிமை தாங்கிய மன்னர் மூலம் ரஷ்யாவிற்கான மலேசிய தூதர் நியமன கடிதத்தை வழங்குதல். மக்களின் நலனுக்காக தேசிய மேம்பாட்டுத் திட்டங்கள் அனைத்தையும் மேம்படுத்துவதை உறுதி செய்தல். துன் அப்துல் ரசாக் ஹுசைன் அவர்கள் பகங், லூரா பிலுட், கெடுல்டா பகுதிகளில் ரப்பர் பயிரிடு வளர்ச்சியை பார்வையிடுதல். பிரதமரின் தலைமையின் கீழ் நாட்டின் அடைவு நிலை. துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல்-ஹாஜின் தலைமையின் பேச்சுவார்த்தை மூலம் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடினார். 16 செப்டம்பர் 1963இல் மலேசிய உருவாக்கத்தை மெய்ப்படச் செய்தார். 31 ஆகஸ்ட் 1957இல் ஜமர்த்கான் அரங்கத்தில் துங்கு அப்துல் ரஹ்மானின் விடுதலை முழக்கம் மூலம் மலேசிய பழங்கவடி காப்பகம். துன் அன்சுல் ரசாக் பின் ஹுசைனின் தலைமைத்துவம். தேசிய நடவடிக்கை மன்றத்திலின் வழி 13 மே 1969 சம்பவத்திற்குப் பிறகு நாட்டின் அமைதியை மீண்டும் நிலைபெறச் செய்தார். வறுமையை ஒழிப்பதற்கும் பல்லின சமூகத்தை மறுசீரமைப்பதற்கும் புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தினார். துன் அன்சுல் ரசாக் ஹுசைன் புதிய பொருளாதார கொள்கையை பற்றி விளக்குகிறார். மூலம் மலேசிய பழங்குடி கலப்பகம். துன் உசைன் பின் உனான் தலைமைத்துவம். ஹரிகாட் பர்ஜாமி பங்குகளை பூமி புத்ராக்கள் எளிதாக பெறுவதற்கு அமானா சகாம் நேஷனல் பர்ஜாமியேட்டை அறிமுகப்படுத்தினார். பல்லின மக்களிடையே ஒற்றுமையை ஊக்குவிக்க ருக்குன் தெத்தாங்கா திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அமானா சகாம் நேஷனல் அறிமுகத்தின் போது துன் உசைன் ஆன் மூலம் மலேசிய பழஞ்சுவடி காப்பகம். தூன் டாக்டர் மகாதீர் பின் முகமதின் தலைமைத்துவம். 2020 தாராளக்கு திட்டத்தின் வாயிலாக மலேசியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக்க புத்ராஜயா நிர்வாக மையம், குவாலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம், குவாலாலம்பூர் நகர மையத்தில் பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரம் ஆகியவற்றை நிர்மாணித்தார். மகாடேரா நிறுவனத்தின் வாயிலாக உயர் தொழில்நுட்ப தொழில்துறையை அறிமுகப்படுத்தினார். துன் அப்துல்லா பின் அமாட் படாவியின் தலைமைத்துவம் சம்நிலையான பொருளாதார வளர்ச்சியையும் கணிசமான முதலீடுகளையும் உறுதி செய்வதற்காக பொருளாதார வளர்க வழித்தடத்தை அறிமுகப்படுத்தினார். நன்னெறியையும் ஒழுக்கத்தையும் கொண்ட சமூகத்தை உருவாக்க தேசிய ஒருமைப்பாட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். பிரதமரின் தலைமைத்துவத்தின் கீழ் நாட்டின் அடைவு நிலை. டத்தோ முகமட் நஜீப் பின் துன் அப்துல் ரசாக்கின் தலைமைத்துவம். 3 ஏப்ரல் 2009ஆம் நாள் ஒரே மலேசியா என்ற கொள்கையை அறிமுகப்படுத்தினார். இக்கொள்கை நாட்டின் நலனுக்காக இனங்களுக்கிடையிலான உறவையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
2020 தூரநோக்கு சிந்தனைக்கேற்ப அதிக வருவாய் கொண்ட நாடாக மாற்றும் நோக்கில் அரசு உருமாற்ற திட்டத்தை தொடங்கினார். மக்களுக்கு முக்கியத்துவம், அடைவுக்கு முன்னுரிமை எனும் குறிக்கோளை கொண்ட ஒரே மலேசியா கொள்கையின் அதிகாரப்பூர்வ சின்னம். டான் மஷியடியின் பின் முகமது யாசீனின் தலைமையத்துவம். சமூக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் முதலீட்டை அதிகரிக்கவும் பொருளாதார நடவடிக்கை மன்றத்தை நிறுவினார். கோவிட்-19 பெருந்தொற்றின் காரணமாக கொண்டுவரப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் போது மக்களுக்கு பொருளாதார உதவி நிதி ஒதுக்கீட்டினை அறிவித்தார். மாணவர்களே, இதோ உங்களுக்கான பயிற்சி. சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.